பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரில் இந்த மார்ச் மாதத்தினுடைய கடைசி நாளாகிய இந்த 31வது நாளுக்காக கடவுளுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் வரையிலே கடவுள் நம்மை காத்தார். இந்த நாளிலும் நம்முடைய இறை தியானத்தை நம்ம ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா, குமாரன், பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமேன். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, மனமகிழ்ச்சியும் குளிர்ச்சி நிறைந்த இந்த காலை வேளைக்காக ஆண்டவரை நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபியங்களை காத்தீர். இந்த பரிசுத்த வாரத்தின் 3வது நாளாகிய இந்த செவ்வாய்க்கிழமையில் நம்முடைய சமூகத்தில் ஆண்டவரை வந்திருக்கிறோம். நேற்று தினத்திலும் நம்முடைய ஆலயத்தில் சென்று ஆலய சுத்திகரிப்பினுடைய நிகழ்வை நாங்கள் கேட்டு அறிந்தோம். நன்றி ஆண்டவரே. இப்பொழுதும் ஆண்டவரை இந்த நாளில் நடைபெற்ற காரியங்களை குறித்து நாங்கள் யோசிக்க இருக்கின்றோம், பேச இருக்கின்றோம், தியானிக்க இருக்கிறோம். அடியறை மறைத்து நீர் பேசும். அடியறையும் அன்பர் சாரும் சக்கசாரி எடுத்து பயன்படுத்தும். இந்த நாளின் நிறை செய்தி பாடல் வேலை, ஜெப வேலையை கர்த்தர் எங்களுக்கு ஆசீர்வதித்தார். இதை கேட்டு பார்த்து பயன்பெறுகிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் வழி நடத்தும். இந்த பரிசுத்த வாரத்தின் ஆசீர்வாதங்களை தந்து பலப்படுத்தும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். காலை வேளையில் 297வது ஞான பாடலாகிய பிளவுண்ட மலையே புகலிடம் தாருமே என்ற ஞான பாடலை சாரோடு இணைந்து நாம் பாடுவோம். 297வது ஞான பாடல்.
பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை, அது லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 36 முதல் 50 வசனங்கள் உள்ள வார்த்தைகள். பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல். பாவியான ஒரு பெண் நறுமண தைலம் பூசுதல் என்ற தலைப்பில் நம்ம பார்க்க போறோம். லூக்கா 7ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது. இயேசுவின் ஊழிய காலத்தில் நடந்த மிகவும் உருக்கமான மற்றும் கலாச்சார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வு இந்த நிகழ்வு. இயேசு ஆண்டவர் பரிசேயனாகிய சீமோன் வீட்டில் பந்தியில் இருந்தபோது ஒரு பாவியான ஸ்திரீ அவருடைய பாதங்களை கண்ணீரால் நனைத்து தன் தலைமயிரால் துடைத்து தைலம் பூசினார். இந்த நிகழ்வின் வரலாற்று மற்றும் கலாச்சார பின்னணிகளின் கீழே நம்ம பார்க்கிறோம். விருந்தோம்பல் கலாச்சாரம், ஏன்ஷியன்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி. அந்த காலத்தில் யூத மதத்திற்கென்று, யூத மக்களுக்கென்று, சமுதாயத்துக்கென்று தனி ஒரு கலாச்சாரம் இருந்ததை நம்ம பார்க்குறோம். இப்போது இந்த ஏன்ஷியன்ட் ஹாஸ்பிட்டாலிட்டி அப்படின்ற இந்த யூத கலாச்சாரத்தில் ஒரு விருந்தினரை வீட்டிற்கு அழைக்கும் போது சில அடிப்படை மரியாதைகளை செய்வது வழக்கம். பாதம் கழுவுதல். அக்காலத்தில் மக்கள் செருப்பு அணிந்து தூசியான சாலைகளில் நடந்ததால் வீட்டிற்குள் நுழையும் போது பாதங்களை கழுவ தண்ணீர் கொடுப்பது ஒரு பொதுவான மரியாதைக்குரிய காரியமாக இருந்தது. ஆதியாகமம் 18:4-1 பார்க்குறோம். அதே 4:1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 41 பார்க்குறோம். அதே போல் 3ஆம் அதிகாரம் இதில் தான் நம்ம பார்க்குறோம். அதே போல் பாதம் கழுவின பிறகு முத்தம் செய்வார்கள். விருந்தினரை அன்புடன் வரவேற்க அடையாளமாக முத்தமிடுதல், கிரீட்டிங் வித் எ கிஸ் வழக்கத்தில் இருந்தது. அது 3வது எண்ணெய் பூசுதல். தலையில் எண்ணெய் பூசுவது புத்துணர்ச்சியின் அடையாளமாக கருதப்படும். இந்த மாதிரி 3 காரியங்களை அன்றைக்கு மரியாள் அல்லது இந்த பெண், பாவியான பெண் என்று சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசுவுக்கு செய்தாக. சீமோன் இயேசுவை விருந்துக்கு அழைத்திருந்தாலும் இந்த அடிப்படை மரியாதைகளை அவர் செய்யவில்லை. இதை இயேசு லூக்கா 7:44-46 சுட்டி காட்டுகிறார். ஆனால் இந்த பாவியான ஸ்திரீ சமூக நிலை, வேதாகமம் அவளை அந்த ஊரில் இருந்து ஒரு பாவியான ஸ்திரீ என்று குறிப்பிடுகிறது. அக்கால யூத சமூகத்தில் பாவியான ஸ்திரீ என்பது பொதுவாக விபச்சாரம் செய்த அல்லது ஒழுக்க கேடான ஒரு வாழ்ந்த பெண்ணை தான் குறிக்கிறது. பரிசேயர்கள் இந்த மக்களை தீட்டானவர்களை என்று கருதி ஒதுக்கி வைத்தார்கள். இந்த வீட்டுக்கு யாரும் போக மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க, அவங்கள ஆலயத்துக்கு வர வைக்க மாட்டாங்க, இதெல்லாம் இருக்குதுங்க. எனவே பரிசேயன் வீட்டில் நுழைந்து மிகப்பெரிய துணிகரமான செயலாகவும் இயேசு மேல் அவள் கொண்டிருந்த ஆழமான அன்பின் வெளிப்படையாகவும் இது காண்பிக்கின்றது இல்லையா? இது ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவமாக நம்ம பார்க்குறோம். அதே போல் தைல குப்பி, அலபாஸ்டர் ஜார் ஆஃப் பெர்ஃப்யூம் என்ற அந்த வார்த்தையை நம்ம பார்க்குறோம். அலபாஸ்டர் அப்படின்ற ஒரு பெர்ஃப்யூம் இருக்கிறதுல அன்றைக்கு இருந்த விலை உயர்ந்த ஒரு பொருள், ஒரு சென்ட். இன்றைக்கி நம்ம ஸ்ப்ரே அடிச்சுக்கிறோம், சென்ட் அடிக்கிறோம், எல்லா வாசனை திரவியங்களை நம்ம பயன்படுத்துகிறோம் இல்லையா? அது போல் இந்த அலபாஸ்டர் ஜார் ஆஃப் பெர்ஃப்யூம் அவங்க கொண்டு வராங்க. அலபாஸ்து தைல குப்பி, தமிழில் அலபாஸ்து தைல குப்பி மிகவும் விலை உயர்ந்தது. இது பொதுவாக ஒரு பெண்ணின் வாழ்நாள் சேமிப்பாகவோ அல்லது திருமணத்திற்காகவோ வைக்கப்பட்டிருக்கலாம். அது ஒரு பெரிய சொத்து, நிறைய காசு. அவள் அதை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊற்றியது தன் கடந்த கால வாழ்வை விட்டுவிட்டு தன்னையே முழுமையாக ஆண்டவரிடம் ஒப்படைக்கின்ற ஒரு காரியமாக பார்க்கும். நல்லா கவனிங்க, நம்ம இன்னைக்கு ஆண்டவருக்கு காணிக்கை கொடுக்குறோம். எல்லாரும் அவங்க ஏவி எப்படி கொடுக்கணும்னு பைபிள் சொல்லுது. ஆனால் இந்த அம்மா முழுமையாய் கொடுக்குறார். ஏற்கனவே நம்ம பார்த்தோம், 2 காசு போட்ட விதவை, பெரிய பணக்காரங்களாம் போட்டுனேக்கிறாங்க. அப்போ ஏசாமி அதை கவனிச்சுட்டு சீடர்கிட்ட சொல்கிறாரு, 2 காசு போட்டுட்டு போன அந்த பெண்ணு தான் ஆண்டவருக்கு உரியவள். ஏன்னா அவன் தனக்கென்று வைத்திருந்த காசை போட்டான். அதுபோல இந்த அம்மாவும் தனக்கென்று வாழ்நாளுக்கென்று திருமணத்திற்காகவோ வாழ்வுக்காகவோ சேர்த்து வைத்திருந்த அந்த சொத்தை, அலபாஸ்டர், இந்த ஜார் ஆஃப் பெர்ஃப்யூமை உடைத்து அந்த அம்மா இயேசுவின் காலில் ஊத்துறாங்க. இப்போது இது எந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்தது என்பதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? இப்போ தலைமயிரால் துடைத்தல். யூத கலாச்சாரத்தில் ஒரு பெண் பொது இடத்தில் தன் தலையை விரிப்பது அவமானமாய் கருதப்பட்டது. ஆனால் அந்த பெண் சமூக கட்டுப்பாடுகளை பொருட்படுத்தாமல்
தன் கண்ணீரால் நனைத்த இயேசுவின் பாதங்களை தன் கூந்தலால் துடைத்தார். இது அவளுடைய மிகுந்த தாழ்மையையும் மனம் திரும்புதலையும் காட்டுகிறது. பார்த்தீங்களா? அப்போ அந்த அம்மாவனுடைய தாழ்மை, மனம் திரும்புதலை இன்னைக்கு நம்ம கற்றுக்கொள்ள வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவருக்காக நம்ம என்ன காரியங்களை செய்கிறோம் என்பதை யோசித்து செயல்பட வேண்டும். அதான் மனம் திரும்புதலை காட்டுகிறது. இப்போ வேதத்தை நம்ம பார்க்கும்போது இந்த பகுதி சுவிசேஷங்களில் மரியாள் அபிஷேகம் செய்ததை நம்ம பார்க்குறோம். யோவான் 12ஆம் அதிகாரம் 1:8, மத்தேயு 26:6-13. இதை நம்ம குழப்பிக் கொள்ளக்கூடாது. லூக்கா 7ல் ஒரு பெண் ஒரு குறிப்பிடப்படாத பாவி என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யோவான் 12ல் இயேசுவின் பாதத்தில் நறுமண தைலத்தை ஊத்துறது மரியாள், இயேசுவின் சகோதரி, லாசருடைய சகோதரியாக மரியாளை நம்ம பார்க்குறோம். அப்போ இதை 2013ஆம் ஆண்டு பில்லே என்கின்ற ஒரு மனிதர் see this woman toward a theology of gender equality in the context of HIV and AIDS அப்படின்ற தலைப்பில் இதை வச்சு ஒரு ஆர்டிக்கல் சொல்லியிருக்கிறான், எழுதியிருக்கிறான். அப்போது எந்த அளவுக்கு பார், அதாவது ஒரு பெண் இயேசுவை தொட்டு அவரை மகிமைப்படுத்துகிறாள் அப்படின்னா ஒன்று அந்த வார்த்தையை நம்ம எப்படி பார்க்குறோம், இயேசு ஆண்டவர் அந்த பெண்ணை எவ்வளோ மகிமைப்படுத்துகிறார் என்று பார்க்குறோம். அதுக்கப்புறம் பார்க்குறோம் வேலஸ் என்கின்ற ஒரு மனிதர் 2010 இயர்லி கிறிஸ்டியன் கண்டெம்ப்ட் ஃபார் த ஃப்ளஷ் அண்ட் த உமன் who love too much in the gospel of Luke the embrace of eros அப்படின்னு ஒரு புத்தகத்தை இந்த அருமையான பெண்மணிகள் எழுதியிருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா. ஆண்டவருடைய ஊழியத்திற்காக இந்த அருமையான பெண்மணி ஆண்டவரை தன் சிலுவையில் அறைய போவதற்காக அவர்கள் தன்னுடைய அந்த வாழ்நாள் சேர்த்து வைத்த அந்த அலபாஸ்டர் ஜார் ஆஃப் பெர்ஃப்யூமை ஆண்டவர் மேலே ஊத்துறத நம்ம பார்க்கிறோம். அதான் இப்போ பரிசேயருள் ஒருவர் இயேசு நம்ம பார்க்குறோம், இயேசு ஆண்டவரை நம்ம பார்க்குறோம். இயேசுவை தம்மோடு உண்பதற்கு அழைத்திருந்தார். அவரும் அந்த பரிசேயருடைய வீட்டிற்கு போய் பந்தியில் அமர்ந்தார். அந்நகரில் பாவியான பெண் ஒருவர் இருந்தார். இயேசு பரிசேயருடைய வீட்டில் உணவு அருந்த போகிறார் என்பது அவருக்கு தெரிய வந்தது. உடனே அவர் நறுமண தைலம் கொண்ட படிக சிமிழை கொண்டு வந்தார். இயேசுவுக்கு பின்னால் கால்மாட்டில் அவர் அழுது கொண்டே நின்றார். அவருடைய காலடிகளை தம் கண்ணீரால் நனைத்து தம் கூந்தலால் துடைத்து தொடர்ந்து முத்தமிட்டு அக்காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். அவரை அழைத்த பரிசேயர் இதை கண்டு, இவர் ஓர் இறைவாக்கினர் என்றால் தம்மை தொடுகிற இவள் யார் இத்தகையவள் என்று அறிந்திருப்பார், இவள் பாவியாயிற்றே என்று தமக்குள்ளே சொல்லி கொண்டார். இயேசு அவரை பார்த்து, சீமோனே, நான் உமக்கு ஒன்று சொல்ல வேண்டும். அதற்கு அவர், போதகரை சொல்லும் என்றார். அப்பொழுது அவர், கடன் கொடுப்பவரிடம் ஒருவர் 500 தெனாரியமும் மற்றவர் 50 தெனாரியமுமாக இருக்க இருவர் கடன் பட்டிருந்தார். கடனை தீர்க்க அவர்களால் முடியாமற் போகவே இருவர் கடனையும் அவர் தள்ளுபடி செய்து விட்டார். இவர்களுள் யார் அவரிடம் மிகுந்த அன்பு செலுத்துவார் என்று கேட்டார். சீமோன் மறுமொழியாக, அதிக கடனை யாருக்கு தள்ளுபடி செய்தாரோ அவரே என நினைக்கிறேன் என்றார். இயேசு அவரிடம், நீ சொன்னது சரியே என்றார். பின்பு பெண்ணின் பக்கம் திரும்பி சீமோனிடம், இவரை பார்த்தீரா? நான் உம்முடைய வீட்டிற்குள் வந்தபோது நீர் என் காலடிகளை கழுவ தண்ணீர் தரவில்லை. இவரோ தம் கண்ணீரால் என் காலடிகளை நனைத்து அவற்றை தமது கூந்தலால் துடைத்தார். நீர் எனக்கு முத்தம் கொடுக்கவில்லை. இவரோ நான் உள்ளே வந்தது முதல் என் காலடிகளை ஓயாமல் முத்தமிட்டு கொண்டே இருக்கிறார். நீர் எனது தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவரோ என் காலடிகளில் நறுமண தைலம் பூசினார். ஆகவே நான் உமக்கு சொல்கிறேன், இவர் செய்த பல பாவங்கள் மன்னிக்கப்பட்டன, ஏனெனில் இவர் மிகுதியாய் அன்பு கூர்ந்தார். குறைவாய் மன்னிப்பு பெறுவர், குறைவாய் அன்பு பெறுவார். பின்பு அப்பெண்ணை பார்த்து, உம் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன என்றார். பாவங்களை மன்னிக்கும் இவர் யார் என்று அவரோடு பந்தியிருந்த அமர்ந்தவர்கள் எல்லாரும் சொல்லிக் கொண்டார்கள். இயேசு அப்பெண்ணை நோக்கி, உமது நம்பிக்கை உம்மை மீட்டது, அமைதியுடன் செல்க என்றார். ரொம்ப அழகான ஒரு பகுதி. அன்பான தேவ பிள்ளைகளே, இதைதான் உமன் டுவர்ட் தியாலஜி ஆஃப் ஜெண்டர் ஈக்குவாலிட்டி இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் HIV AIDS என்ற இந்த தலைப்பில் நம்ம பார்க்கிறோம். The AIDS pandemic present challenges that are varied and complex, and thus it requires exploring unique and creative response by all sectors of society, including the church. Square gender, power relations, and particularly the marginalization of women are understand
understood among the many exacerbating factors to be contributing to the spread of HIV virus. The perceived inferior nature of women has made them socially, economically, and sexually more vulnerable to contracting the HIV virus. Women unfriendly readings the Bible have contributed to attitudes and practices in church and society which affirmed patriarchy and the subjugation of women as a natural order of things. The article explores how woman deemed invisible by the natural order of the things transcends and excites. அன்பான தேவ பிள்ளைகளே, இதை லூக்கா 7:36 சொல்லப்படுகிற the rediscover transformative potential of New Testament text in the light of the past and present. The discrimination and androcentric reading of Bible text that contribute to the sustained marginalization of women in the church and the society. இல்லையா? இப்போ இயேசு ஆண்டவருடைய காலத்தில் இதை அன்றைக்கு செய்த அந்த பெண் பாவியான ஸ்திரீ அல்லது விபச்சார ஸ்திரீ என்றெல்லாம் சொல்லப்பட்ட பெண் இயேசுனுடைய பாதத்தில் தைலத்தை ஊற்றி இயேசுவை சிலுவை பாடுகளுக்கு மகிமையாக ஒப்பு கொடுக்கிறார். இதுதான் இந்த செவ்வாய்க்கிழமை நடந்ததாக நம்ம பார்க்குறோம். இதல்லாத யூதாஸ் காரியோத் இயேசுவை காட்டி கொடுத்ததையும் பேதுரு இயேசுவை மறுதளித்ததையும் இதெல்லாம் கூட நம்ம இந்த நாட்களில் தியானிக்க போகிறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை இந்த காலை வேளையில் நாமும் கூட இந்த அருமையான பெண்ணை போல நம்முடைய பாவங்களே ஆண்டவரிடத்தில் அறிக்கையிட்டு புது வாழ்வை வாழ தூய ஆவியானவர் நமக்கு உதவி செய்து காப்பாராக. ஆமேன். எல்லா புத்திக்கும் மேலான தெய்வீக சமாதானம் இருதயத்தின் சிந்தனைகளை கிறிஸ்து இயேசுக்குள் காத்துக்கொள்வதாக. ஆமேன். ஜெபிப்போம். பாடுகளின் ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாக இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் திருப்பெயரிலே ஆண்டவரே இந்த காலை வேளையில் சமூகத்தில் வருகிறோம். கடந்து போன இரவு முழுவதும் கிருபியங்களை காத்து பரிசுத்த வாரத்தின் 2ஆம் நாளிலே நம்முடைய ஆலயத்தில் ஆண்டவர் வார்த்தையை கேட்டோம். இன்றைக்கு 3ஆம் நாளில் வந்திருக்கிறோம். இந்த செவ்வாய்க்கிழமை ஆண்டவரே இதோ அலபாஸ்டர் ஜார் ஆஃப் பெர்ஃப்யூமை ஆண்டவரே அன்றைக்கு அந்த பெண் பாவியான பெண் இயேசுவின் பாதத்தில் ஊற்றினார்கள். இன்றைக்கு நாங்களும் கூட எங்களுடைய இருதயத்தையே ஊற்றி ஆண்டவரை பாவங்களை மன்னிப்பை பெற்றுக்கொள்ள கிருபை தார். இதனால் அவசர ஜபமாக இஸ்ரேல் ஈரான் போருக்காய் ஜபிக்கிறோம். இதனால் உலகமே உலக வர்த்தகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. பெட்ரோல், டீசல், கேஸ் எல்லாம் இல்லாமல் தட்டுப்பாடோடு நாங்கள் இருக்கிறோம். கண்ணோக்கி பார், சீக்கிரமாக முடியட்டும் ஆண்டவர். அதே போல +2 தேர்வு எழுதுகிற பிள்ளைகள், 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதுகிற பிள்ளைகளுக்காக ஜபிக்கிறோம். சீக்கிரமாக நன்றாக எழுதி அவங்க வெற்றி பெற கர்த்தர் கிருபை தாரும். வாழ்க்கையில் மென்மேலும் உயரட்டும் ராஜா. அதே போல் மற்ற பிள்ளைகள் எல்லா தேர்வுகளையும் ஆசீர்வதிங்க. சிறு பிள்ளைகளுக்காகவும் கல்லூரி படிக்கிற பிள்ளைகளுக்காகவும் நான் ஜபிக்கிறோம். அதே போல் ஆசிரியர் பெருமக்கள், பேராசிரியர்கள் எல்லாரையும் ஆசீர்வதி. நாளில் ஆண்டவரே என்னுடைய இந்திய தேசத்திற்காக, ஜனாதிபதி, பிரதமர், இப்படி அமைச்சரவைக்காக, இப்படி தமிழ்நாட்டின் முதலமைச்சர், கவர்னருக்காக ஜபிக்கிறோம். வரப்போகிற தேர்தலுக்காக ஜபிக்கிறோம். ஆண்டவர் தேர்தலில் நல்ல தலைவர்களை தேர்ந்தெடுக்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தார். அதே போல் உலக நாடுகளுடைய தலைவர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த போரை நிறுத்த எல்லாரும் சேர்ந்து அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட கர்த்தர் கிருபை தார். இப்படி இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், பெஸ்தா மருத்துவமனை திறக்கும்படியாக ஜபிக்கிறோம். ஆண்டவர் இந்த அருமையான காரியங்களுக்காக நாங்கள் எல்லாரும் ஜபிக்கவும் கர்த்தர் கிருபை தார். தொடர்ந்து ஆண்டவரே எங்களுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் வெளிநாடுகளில், வெளியூடுகளில், குறிப்பாக வளைகுடா நாடுகளில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க, பயந்து கொண்டிருக்கிறாங்க. ஒவ்வொரு மேலே குண்டு போட்டு நேற்று கூட பார்த்தோம், ஒரு தமிழர் இறந்து விட்டார் என்று சொல்லி அவர் இப்படிப்பட்ட ஆண்டவர் துர்காரியங்கள், ஆண்டவர் கெட்ட காரியங்கள் நடைபெறாதபடி சீக்கிரமாய் போரை நிறுத்த என் தேவன் கிருபை தர வேண்டும் என்று கெஞ்சி மன்றாடுவோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நேரத்தில் என்னுடைய இந்திய சுவிசேஷ லுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், என்னுடைய ஆண்டவர் அருமையான ஆம்பர் சபை சங்கத்தின் பொறுப்பாளர்கள், ILC பொறுப்பாளர்களுக்காக, வட்ட பொறுப்பாளர்களுக்காக ஜபிக்கிறோம். இந்த ஒரு சந்தி காலத்தில் சிறப்பான ஊழியத்தை செய்ய கர்த்தர் கிருபை தார். நேரத்தில் பலவீனமாக இருக்கிற, சிவகரமாக இருக்கிற மக்களுக்காக ஜபிக்கிறோம். குறிப்பாக இந்த பரிசுத்த வாரத்தில் கண்ணீரோடு நாங்கள் இப்படி DSP ஆண்டவர் பாஸ்கர் சாருக்காக, இப்படி நிக்சன் ஐயருக்காக, இப்படி அருமையான ஆண்டவர் ஹென்ரி டாக்டர் அன்பு சகோதரன் ஆண்டவர் ஐயாவுக்காக, தாமஸ் ஐயாவுக்காக, ஆண்டவர் டாக்டர் பிரியதர்ஷினி அவருடைய அன்பு கணவர் மோசஸ்க்காக, ஆண்டவர் லூக் பிரேம்சிங்காக, ஷாலினிக்காக ஜபிக்கிறோம். பலவீனங்கள் எல்லாம் மாற்றும். தொடர்ந்து யாரெல்லாம் படுக்கையில் இருக்கிறாங்களும் கண் நோக்கி பாரும். இந்த ஜப தேவைகள் யாருக்கெல்லாம் தேவைப்படுகிறது எல்லாருக்கும் ஆண்டவர் நீர் தாரும். ஆண்டவர் யாருக்கெல்லாம் இந்த நாளில் பிறந்த நாளை, திரும்ப நாளை காணுகிறார்களோ எல்லாரையும் கர்த்தர் ஆசீர்வதியும். இந்த காணொலி வழியாக லைவாய் பார்க்குறவங்க, கேட்குறவங்க, ஷேர் பண்ணுறவங்க ஆண்டவர் எல்லாரையும் ஆசீர்வதியும். குறிப்பாக நாளில் பிறந்த நாளை கண்ணு செலுத்துகிற அருமை நண்பர் கஸ்பா பகுதியை சார்ந்த ஆண்டவரே ஒரு மிக திறமசாலி, நிறைய வரம் பெற்றவர், கவிதை வரம் பெற்றவர், ஆசிரியராக ஆண்டவர் இருக்கின்ற ஆண்டவர் வி அனில்குமார் அவர்களுக்காக ஜபிக்கிறோம். அவை ஆசீர்வதியும், வழிநடத்தும், தேவையெல்லாம் சந்தியும், சோதித்தார், பலத்தித்தாரும். அவருடைய அன்பு மனைவி வசந்திக்காகவும், அன்பு பிள்ளை நெபுலனுக்காக ஜபிக்கிறோம். குடும்பங்களை ஆசீர்வதித்து வழிநடத்தும், எல்லா தேவையை சந்தி எதிர்கொண்டிருக்கிற ஈஸ்டர் ஆண்டவரே அருமையான சகோதரனுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக நான் ஜபிக்கிறோம்.
இந்த மின்னூர் திருச்சபைக்கு அடிக்கடி வந்து காணிக்கைகளை கொடுத்து உதவி செய்கிறவங்க. அதனால் தொடர்ந்து அவர்களை ஆசீர்வதிங்க, வழிநடத்த வேண்டும் என்று நான் கெஞ்சி மன்றாடுறோம். தொடர்ந்து ஆண்டவரே இந்த நாட்களிலே யாரெல்லாம் பிறந்த நாளை திருமண நாளை காணுகின்றார்களோ எல்லாரையும் ஆசீர்வதிங்க. இந்த ஊழியத்தில் இருக்கிற நண்பர் சாரியும் ஏஞ்சக்காவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் ஆண்டவரை அன்புக்குறை சாகசாரியும் டீச்சரையும் அடியனையும் குடும்பத்தின் மக்களை ஆசீர்வதி. அடியன் பணியாற்றுகிற பாப்பனப்பள்ளி மின்னூர் வடகரை மேல் சாரம்பு திருச்சபைகளை குடும்பங்களை ஆசீர்வதி. பாப்பனப்பள்ளி சபைக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் சபை கட்டுவதற்கான தேவையான பண உதவி பொருளாதார உதவிகளை தேவன் பாரத்திலிருந்து செய்து தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். தொடர்ந்து நாள் முழுதுமாய் இப்படி கிருபையோடு தங்கிருக்கட்டும். இந்த நாளில் கூட நடைபெறுகிற எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதி. அடியன் எல்மாங்கப்பம் பெத்தல் உத்திரன் திருச்சபைக்காக ஆண்டவர் செல்கிறேன். அடியரே ஆண்டவரே நீர் பயன்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம். தொடர்ந்து காத்துக்கொள்ளும் வழி நடத்தும். மீட்பரும் ரட்சகருமாக இருக்கிற இறைமகனாம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை மகன் தூயாவின் ஆசைகள் இந்த நாளிலே நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். காட் பிளஸ் யூ ஆல். பிரைஸ் தி லார்ட்.